மனித செயல் காலி பண்ணிடுச்சு, தேவ செயல் எழுப்பிடுச்சு. நியாய பிரமாணம்னா ஒரே லைன்ல சொல்லட்டுமா, ஹியூமன் எஃபர்ட்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? நியாய பிரமாணம். கிரேஸ் என்ன தெரியுமா? காட்ஸ் எஃபர்ட்ஸ். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சில பேர் நியாய பிரமாணம் என்ன பிரதர்? சிம்பிளா சொல்றேன், நியாய பிரமாணம்னா மனிதனுடைய செயல், கிருபைனா தேவனுடைய செயல். இதை செய், இதை செய்யாதே, அதான் நியாய பிரமாணம். ஃபுல்லா யாரை பத்தி தான் இருக்கு? யாரை பத்தி தான் இருக்குது? 10 கட்டளை. 10 கட்டளைன்றது என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பொய் சாட்சி செய்யாதிருப்பா. அது எல்லாமே மனிதனுடைய எஃபெக்ட். அதான் பிரமாணம். அது கொன்னுருன்றார் பவுல். பிரமாணம் கொல்லும். த லெட்டர் கில்ஸ். மனித செயல், அவ்வளவுதான். பட் கிரேஸ்ன்றமே அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ்னா இந்த மனுஷன் எதுவுமே செய்ய முடியல உட்கார்ந்துட்டோம்ல, கடவுள் இறங்கி இப்ப எல்லாம் செய்யறார். It is not a human efforts, it's a God's efforts. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். Simple understanding. What is law? It's a human efforts. It's a self efforts. It's talk about self efforts. What is grace? It's talk about God's efforts. கடவுள் என்ன செய்தார் அப்படின்ட்டு. அதனாலதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அன்று 3000 பேர் மரித்து போனார்கள். தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் மலையிலே பெற்று மோசே இறங்கின போது அன்றைய தினம் 3000 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க? டைட், கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது கிருபையின் ஆவி பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே ஊற்றப்பட்ட போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்க 3000 பேரின் மரணம், இங்கு 3000 பேரின் உயிர்ப்பு. The law kills, the spirit quicken. ஆமென். மனித செயல் காலி பண்ணிடுச்சு, தேவ செயல் எழுப்பிடுச்சு. ஆமென்.